ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வின்னிங் மகா சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் கருப்பு மூக்கடலை வடை செய்முறையை தாங்க பார்க்க போகிறோம். இந்த ஹெல்த்தியான ரெசிபியை பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கப்பு கருப்பு மூக்கடலை 8லேருந்து 9 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோங்க. ஒரு 5 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி தட்டி வச்சுருக்கோம். ஒரு 2 பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு வச்சுருக்கேங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, புதினாவை கட் பண்ணி வச்சுருக்கேன். பெருங்காயத்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன், உப்பு மூக்கடலை வடைக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாங்க. மஞ்சள் தூள் 1/2 டேபிள் ஸ்பூன். மூக்கடலை வடையை பொரிச்சு எடுக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோங்க. ஊற வச்சுருக்கிற மூக்கடலையே இந்த மிக்சி ஜாரில் சேர்த்து கொரகொரப்பாக தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துன்னு வந்துக்கலாங்க. இது மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சுங்க. இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ மூக்கடலை வடைக்கு மாவு அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சுங்க. இப்போ இதில் உப்பு, பெருங்காயத்தூளை சேர்த்துக்கலாங்க. இது மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க. தட்டி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டை சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாங்க. மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. சோம்பு சேர்த்துக்கலாங்க. பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற புதினா, கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். சேர்த்துருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ஸும் இந்த மாவில் நல்லா கோட் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. நான் கொத்தமல்லி சேர்க்கலைங்க, இருந்துச்சுன்னா கொத்தமல்லி சேர்த்துக்குங்க. மூக்கடலை வடைக்கு மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுங்க. இது மாதிரி ரவுண்ட் பண்ணி வச்சுட்டோம்னா நம்ம எண்ணெயில் தட்டி போடும்போது ஈஸியாக எடுத்து தட்டி போட்டுடலாங்க. இப்போ மூக்கடலை வடையை பொரிச்சு எடுக்கிறதுக்கு எண்ணெய் சூடாகிடுச்சுங்க. இப்போ மூக்கடலை வடை மாவை தட்டி சேர்த்துக்கலாங்க எண்ணெயில். இப்போ இப்படியே வேகட்டுங்க. கொஞ்சம் உள்பக்கமும் கலர் மாதிரி வந்த அப்புறம் நம்ம வடையை திருப்பி விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே மூக்கடலை வடையை நல்லா வேக வச்சுக்கலாங்க. இப்போ மூக்கடலை வடையை திருப்பி விட்டுக்கலாங்க. இப்போ திருப்பி விட்டாச்சுங்க. இப்படியே வேகட்டும். இப்போ பாருங்கள், இந்த மூக்கடலை வடை நல்லா வெந்து இது மாதிரி கலர் மாதிரி வந்ததும் இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க. ஹெல்தியான கிறிஸ்பியான கருப்பு மூக்கடலை வடை ரெடி ஆயிடுச்சுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம வின்னிங் மகா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.